வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அர்ஜென்டினா என்டர்ஸ் FIFA வேர்ல்டு கப் ஃபைனல். 39 இயர்ஸ் ஆஃப் பேர் சொல்லும் பிள்ளை. நட்புக்காக கமல் செய்த ஒரு மாபெரும் விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். யாவரும் கேளீர். முதல்ல வேர்ல்டு கப் ஃபுட்பால் நேற்றுக்கு செமிஃபைனல். நேற்றுக்குன்னு சொல்றதோட டெக்னிக்கலா இன்னைக்கு காலையில 12:30 மணிக்கு நடந்த செமிஃபைனல் அர்ஜென்டினா வெர்சஸ் இங்கிலாந்துல வந்து அர்ஜென்டினா 2-1 அப்படின்னு ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அதாவது ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த ஃபைனல்ல வந்து தே வில் ஃபேஸ் ஸ்பெயின். இந்த மேட்சை பொறுத்தவரைய ஆரம்பத்தில் இங்கிலாந்து பிரமாதமாக விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரெண்டு டீமுமே கோல் போடல. செகண்ட் ஹாஃப் உடைய ஆரம்பத்திலேயே இங்கிலாந்து கோல் போட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹைட்ரேஷன் பிரேக், ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் பிரேக், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு கோல் போட்டதே போதும், நம்ம ஜெயிச்சிடலாம், அப்படியே கோல் கன்சீட் பண்ணாம இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம் 1-0 அப்படின்னாங்க. பட் அர்ஜென்டினா ஆல்வேஸ் அ டேஞ்சரஸ் டீம். அவங்க மெஸ்ஸி இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன கவலை, இறங்கி ஒரு ஆட்டம் ஆடி கடைசி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கேமே மாத்தி ஒரு ஈக்குவலைஸும் பண்ணி 1-4 வந்து அதுக்கப்புறம் 2-1 வந்து மேட்சையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பயங்கரமான மேட்ச் இது வந்து, பிரமாதமான ஆட்டம் அர்ஜென்டினா. ஒரு டீம் கேம்ல இவ்வளவு தூரம் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் இம்பாக்ட் பண்ண முடியுமா? அதனாலதான் மெஸ்ஸிய கோட் அப்படிங்கிறோம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு. எதனால மெஸ்ஸிய சொல்றோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பிளேயர் ஒரு டீம் கேம்ல இவ்வளவு டாமினேஷன் நம்ம எவ்வளவு பேரை பார்த்துருக்கோம். மேரடோனா பார்த்துருக்கோம், அதே மாதிரி கிரிக்கெட்ல டெண்டுல்கர் பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு இம்பாக்டை வந்து வேற யாருமே கிரியேட் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் மெஸ்ஸி. ஃபைனல்லையும் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஜூலை 16, 1987 ஏவிஎம்மின் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த பேர் சொல்லும் பிள்ளை ரிலீஸ் ஆன நாள். கமலஹாசன், ராதிகா, KR விஜயா, ஜெய் கணேஷ், ரவீந்தர், இன்னும் நிறைய கவுண்டமணி பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்த படம். ஸோ அந்த படம் வந்து ஏவிஎம்முக்கு ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, இந்த படம் வந்து படிக்காத மேதை, அதாவது படிக்காத மேதைன்னு வந்து சிவாஜி, SV ரங்கராவ்லாம் நடித்த படம். அந்த படத்தை அப்படியே திருப்பி எடுத்தாங்க. அதை வந்து அப்படியே மாடர்னா மாத்தினா எப்படி இருக்குமோ அப்படி மாத்தி எடுக்கப்பட்டது தான் அந்த. அதுல வந்து இவர் ரங்கன் கேரக்டர்ல வந்து சிவாஜி நடிச்சிருப்பாரு, எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான்னு. இதுல வந்து ராமு கேரக்டர்ல கமல் நடிச்சிருப்பாரு. பிரமாதமான நடிப்பு. அதுவும் அந்த அம்மம்மா வந்து அது இங்க சிங்கக்குட்டிங்கிற பாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹிட்டு. அது கமலே பாடியிருப்பாரு. அந்த பாட்டு எடுக்கப்பட்ட விதம், அந்த கோரியோகிராஃபி பிரமாதமா இருக்கும். கமலுடைய வாய்ஸ், இளையராஜா மியூசிக், அது வாலியுடைய வரிகள், அதுல வந்து எடுக்கப்பட்ட விதம், அந்த கோரியோகிராஃபி, அதை சாண்டி மாஸ்டர் கூட சொன்னார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. சாண்டி மாஸ்டர் தன்னுடைய ஒரு பேட்டி, விக்ரம் படம் பத்தல அந்த பாட்டு, அது சம்பந்தமா பேசும்பொழுது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், கமல் சார் வந்து பிரமாதமா ஆடி இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, படிக்காத மேதை படத்துக்கு வந்து KS கோபாலகிருஷ்ணன் தான் வசனம் எழுதினாரு. அவர் மிகப்பெரிய டைரக்டர், கற்பகம் ஸ்டுடியோ ஓனர் KS கோபாலகிருஷ்ணன். கற்பகம் படம் எடுத்து மாபெரும் வெற்றி பெற்ற நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தவர். ஸோ அவரே வசனம் எழுதினாரு. ஸோ அவர் வசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கே போய் அப்பப்போ அவருடைய இதுலயே போய் அவர்கிட்ட வசனம் எழுதி வாங்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. குகநாதன் இருக்கார்ல, CV குகநாதன், அவர் தான் சொல்லியிருக்காரு, இதுக்கு அவரே எழுதினா நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் கூடவே உட்கார்ந்து பல சமயங்கள்ல டயலாக் எழுதி வாங்கிட்டு வருவாராம். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு போய் தேவையான டயலாக்லாம் எழுதி வாங்கிட்டு வருவாராம். அந்த மாதிரி ஒரு மாபெரும் KS கோபாலகிருஷ்ணனுடைய வசனம். அடுத்த இதுல மிக முக்கியமானது என்னன்னா, இந்த பேர் சொல்லும் பிள்ளையை பொறுத்தவரைய இந்த படம் வந்து SP முத்துராமன் யூனிட்டுக்காக கமலஹாசன் சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்த படம். இது வந்து அவங்களோட 50வது படம். அவங்க யூனிட் இருப்பாங்க, அதாவது கேமராமேன்னா ஒரே கேமராமேன் தான், ஆர்ட்னா ஒரே ஆர்ட் தான், எல்லாமே அவர் மாற்ற மாட்டார். மியூசிக் இளையராஜா தான் இருக்கும் பெரும்பாலான படங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து SP முத்துராமன் யூனிட்னே பேரு. கடைசி வரையும் அந்த யூனிட் இருந்தது. அந்த யூனிட்டுக்காக சம்பளமே வாங்காம உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சு கொடுத்த படம்
அவர்களுக்கு வந்து அது நல்ல லாபத்தை கொடுத்ததுன்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் பல பேட்டிகள்ல அதை மறக்காம குறிப்பிடுறாரு. கமல் வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. ஏவிஎம் அப்படின்னு போட்டு அதை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. ஏவிஎம் பேனர்ல ரிலீஸ் பண்ணாங்களே தவிர அது எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்காக கமல் நடிச்சு கொடுத்த படம். உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய நட்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதுவும் அவர்கிட்ட உண்மையா பழகுனாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். ஒரு காலகட்டம் அது ஆர்சி சக்தி வந்து கிட்டத்தட்ட சொந்த அண்ணன் மாதிரியே அவர் பழகினாரு. ஏன்னா முதல்ல வந்து கமலா வந்து நீங்க எழுது கமல் அப்படின்னு சொல்லி அவர் கையில பேனாவை கொடுத்தவர் ஆர்சி சக்தி. உணர்ச்சிகள் படத்துக்கு வந்து அப்படிதான் ஸ்கிரீன் பிளே எழுதினாரு கமல். ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா விடிகாலையில 4-5 மணி வரையும் பேசுவாங்களாம் ரெண்டு பேரும். ஒரு சும்மா ரோட்டு ஓரத்துல உட்காந்து அந்த கட்டையில உட்காந்து பேசுற மாதிரி வீதியில அப்படி உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா விடிய பேசுவாங்களாம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு வெறித்தனமா இருப்பாராம் கமல். நம்ம பரதநாட்டியம் ஒரு சப்ஜெக்ட், அதை வச்சு ஒரு சப்ஜெக்ட் எழுதணும், அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா என்ன பண்றது, ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே, நம்ம வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா நேஷனல் அவார்டு வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் நடுவுல வந்து நம்மள 2 கட்டம் வயசு, குழந்தையாவும் நடிக்க முடியல, பெரியாளாவும் நடிக்க முடியல. அப்ப டான்ஸ் அசிஸ்டண்டா போயிட்டோம் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட. ஸோ இப்போ நம்ம திருப்பி நம்ம சினிமாவில் வரணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு கமலுக்கு இருந்தது. கமல் ஈஸியாலாம் சினிமாவில் வரல. குழந்தை நட்சத்திரத்திலேருந்து அவர் அடுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்டு பாலச்சந்தர் படங்கள்ல சின்ன ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் மலையாள படங்கள்ல போய் ஒரு 40 மலையாள படம், 35-40 படத்துல கதாநாயகனா நடிச்சு, அதுக்கப்புறம் இங்க வந்து திருப்பி நடிக்க ஆரம்பிச்சு, அப்படிதான் அவருக்கு வந்து அந்த இதுவே கிடைச்சது, ஒரு பிரேக் த்ரூவே கிடைச்சு. அவர் 16 வயது நிலையில தான் நடிக்கிறப்ப இவர் பெரிய ஆளு, கமல்னா என்ன வேணா நடிப்பாரு அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்தது. ஸோ அப்படி ஆர்சி சக்தியை பத்தி பேசும்பொழுது, ஆர்சி சக்தி அவர் இறந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் அவருக்கு எவ்வளவு பில் இருக்கோ அவ்வளவு பில்லையும் கமல் தான் கட்டியிருக்காரு. கட்டி முடிச்சுட்டு அவரை பாடியை வந்து எடுத்துட்டு வந்து இது பண்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கமலுடைய அம்மா இறந்த பொழுது அந்த இது வந்து நம்ம ஏற்கனவே தெரிந்த செய்தி தான். இதை இப்போ ஒரு பேட்டிலையும் பார்த்தேன். கேஎன் போஸ்னு ஒரு தயாரிப்பாளர் அவர் சொல்லியிருக்காரு. இது நமக்கு தெரிஞ்சது தான், எனக்கு அப்பவே அது லைவ்லயே தெரியும். அந்த 4 பேர் தூக்குவாங்கல்ல, அதுல வந்து ஆர்சி சக்தியும் தூக்க வச்சாரு. அதாவது மாற்று சாதிக்காரர்களை தூக்க விட மாட்டாங்க அந்த மாதிரி. பட் கமல் வந்து அவரை தூக்க விடுங்கன்னு சொல்லி தூக்க விட்டாரு. ஸோ அந்த அளவு நட்புனா வெறும் வாய் வார்த்தையில சொல்லாம நிஜமாவே நண்பர்களை மதிக்கிறவர் கமல்ஹாசன். இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். அதாவது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஏற்படுத்திய இம்பாக்ட். அதாவது 80களுக்கு முன்னாடி வந்த எல்லா பாட்டுமே அந்த நல்ல பாட்டா இருந்தா அது கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குல்ல நமக்கு. ஒரு பொதுவான எண்ணம் நமக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது கவிஞர் வாலி எழுதினாரா, பட்டுக்கோட்டை எழுதினாரா அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பொதுவா ஒரு நல்ல பாட்டு ரேடியோல கேட்டோம்னா பழைய பாட்டு, அதாவது 80களுக்கு முன்னாடி 60, 70 அந்த காலகட்டங்கள்ல வந்த பாட்டுனாலே அது நல்ல பாட்டுன்னா கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அவரை தவிர வேற யாருமே நல்ல பாட்டு எழுதலைங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காருல்ல. அது என்ன காரணம்னா, கதைக்கும் சூழலுக்கும் ஏற்ப அவர் திரைப்பட பாடல்களை எழுதினார் என்றாலும் அப்பாடல்களின் வழியே அவர் வெளிப்படுத்திய தமிழும் மரபும் தகுதிக்குரியவைன்னு யுக பாரதி பாடலாசிரியர் சொல்லியிருக்காரு.